ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெஸ்ட் ஹோம் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு 4 BHKவோட இன்டீரியர் ஒர்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ப்ளைவுட் வித் லேமினேட் ஃபினிஷ்டு. ப்ளைவுடுனா 18 mm கமர்ஷியல் எம்ஆர் கிரேடு ப்ளைவுடு தான் இது. ஸோ லேமினேட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸி ஃபினிஷ், ஐ கிளாஸி ஃபினிஷு. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோடு இருக்குது, வித் உள்ளே வந்து ஷெல்ஃபோடு இருக்குது. பக்கத்தில் இருக்கிற வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 2 ட்ராயரு, அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்டான ஷெல்ஃப் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு மிரரோடு இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லாஃப்ட் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ். இது வந்து நம்ம ஃபேக்ட்ரி ஃபினிஷ்டு. ஸோ இந்த ஃபேக்ட்ரி ஃபினிஷ்டோட ப்ரைஸ் ரேட் வந்து ஸ்டார்டிங் வந்து 500 per square feet. ஸோ இது லாஃப்ட் ஒர்க்குக்கு மட்டும், அந்த ஃப்ரேம் ஒர்க்கு அந்த மாதிரி. இது கீழே வார்ட்ரோபெல்லாம் வந்து பாக்ஸ் டைப்பு. அந்த பாக்ஸ் டைப்போட ரேட்டு பார்த்திங்கன்னா 950 per square feet ரேட்டு. இது எல்லாமே 2 mm எட்ஜ் பெண்டிங் ஷட்டர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ட்ராயரு, மிரர், லாக்கு, லேட்ச் எல்லாமே இன்க்ளூடிங் இது. இது வந்து மேலே பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ் வருது இல்லையா? டெரஸ் வர இடத்துல வந்து ஹெட்ரூமில் அங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. அதுலேயும் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து அந்த ரேட்டு தான், அந்த 500 per square feet ரேட்டு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம் இது. கீழே வந்து ட்ரெஸ்ஸிங் மிரர் வித் யூனிட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. மேலே வந்து லாஃப்ட் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ். இதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து கீழே வந்து ஓப்பன் கிச்சன் ஒன்று இருக்குது, மாடுலர் கிச்சன், கம்ப்ளீட்லி மாடுலர் கிச்சன் ஒன்று. எல்லாமே வந்து பாக்ஸ் டைப் தான் இங்கே கீழே பண்ணியிருக்கிறது. இது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக 1200 per square feet. ஏன்னா கீழே வந்து கிச்சன் வந்து BWR வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே ஹை கிளாஸி ஃபினிஷ்டு. இது டிவி யூனிட்டோடது லெட்ஜஸ், 3 லெட்ஜஸ் மட்டும்தான் அது. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூமு. அதில் வந்து ஸ்டெப்ஸ் வச்சு மேலே வந்து காட் டைப்பில் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஸ்டடி ஸ்பேஸ், இது ஸ்டடி டேபிள் அந்த ஸ்பேஸோடு இருக்குது. பக்கத்தில் வந்து வார்ட்ரோப் வித் மிரர். ஸோ அதுதான் மிரர் தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸு. இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. அதையும் டோர் ஓப்பன் பண்ணோம்னா அதுலேயும் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் பெட்ரூமுக்கு போகிறதுக்கு பேசேஜ். இது பேசேஜில் மேலே பார்த்தோம்னா இது ஒரு லாஃப்ட்டு, இது ஒரு நெக்ஸ்ட் பெட்ரூம். இது அந்த பெட்ரூம் வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸ் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டடி டேபிள். இது இந்த டேபிள் வந்து மேலே 2 ட்ராயரு, கீழே வந்து ஒரு டோரு வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா ஒரு பூஜா ஏரியா, பூஜா ரூம். இது பூஜா ரூமில் வந்து மேலெல்லாம் லாஃப்ட்டு ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸு. அதுக்கு கீழே வந்து ஷெல்ஃபெலாம் வந்து அப்படியே ஓப்பனாக விட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து இங்கே மேலே பண்ணியிருக்கிறது. மேலேயே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3 பெட்ரூம் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்ததுமே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரூம் தான் இது. இது வார்ட்ரோப் கப்போர்டு. பக்கத்துலேயே வந்து இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்பேஸ் எதுக்காக கீழே வச்சுருக்கோம்னா, ஒரு ஸ்டூல் வச்சு அங்கே மூவ் பண்ணி வச்சிடலாம். அதை போட்டு உட்காந்து வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் யூனிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் அங்கே இருக்குது அந்த ஸ்பேஸு. இதில் பார்த்தோம்னா மேலே லாஃப்ட்டு. ஸோ இவ்வளோ தான். இது வந்து இந்த பெட்ரூமோடது. இந்த ஸ்பேஸில் தான் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்கோன்னா மேனுவல் ஒர்க்கு தான் இது. இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபேக்ட்ரி ஃபினிஷ்லேயே ரெடி பண்ணுறதுனால டோர்ஸு, பாக்ஸஸ் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரிலேயே ரெடி ஆகிட்டு இங்கே வந்துடும். இந்த மேனுவல் ஒர்க்கு மட்டும் இந்த பெட்டுக்காக பண்ணுறோம் இல்லையா, இது மட்டும் மேனுவலாக அங்கேயே பண்ணுறது. ஐ கிளாஸி ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கோம் அது. ஸோ இதோட ரிக்குவயர்மெண்ட் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இந்த மேலே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ வந்து மெஷர்மெண்ட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லிவிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.